வெல்கம் டு அடடா கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சில்லி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். சிக்கனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அதில் வந்து மிளகாய் தூள், பெப்பர் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன் மாவு, மைதா மாவு இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்த்து நல்லா ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். சிக்கனுக்கு பெரட்டினதை நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாதி வேக்காடு 90% இந்த சிக்கன் வெந்தால் போதும், அதோட எடுத்துடலாம். ரொம்ப மொறுமொறுன்னு வேகணும்னு அவசியம் இல்லை. சிக்கனுக்கு போட்ட இந்த சிக்கன் பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான சிக்கனை நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த இருக்கிற எண்ணெயிலேயே அதில் கொஞ்சம் பாதி எண்ணெயை எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுலேயே நம்ம சில்லி சிக்கன் செஞ்சிடலாம். சில்லி சிக்கனுக்கு நம்ம எண்ணெயை கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். எண்ணெயை எடுத்து வச்சுட்டு சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த அளவு இருந்தால் போதும். வெங்காயத்தை வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணக்கூடாது. நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டுடலாம். ஒரு பாதி வேகிற அளவுக்கு நம்ம பெரட்டி விடலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயத்து கூடவே வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போனதுக்கப்புறம் குடமிளகா சேர்த்துக்கலாம். கடையில் குடமிளகாலாம் வேகாமல் இருக்கும், பசங்க சாப்பிட மாட்டாங்க. இதில் கொஞ்சம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குடமிளகா சேர்த்தாச்சு. அதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நான் உப்பு எதுவுமே சேர்க்கலை. ஆல்ரெடி சிக்கன் பொரிக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும். அதனால நான் உப்பு சேர்க்கலை. லாஸ்ட்டாக பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 3 சாஸையும் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஃப்ரை மாதிரி வேணும்னா இப்படியே இந்த ஸ்டேஜில் இப்படியே விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கடையில் இருக்கிற கலர்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லை அப்படியே நீங்கள் பெரட்டிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தண்ணி தேவை, அதனால் இதில் நான் தண்ணி சேர்த்தாச்சு. அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம ரெடி பண்ண சில்லி சிக்கன் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.